நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் அனுபவம் அக்கறை அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஜாதக ரீதியா விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்கு சார்? அவரோட ஜாதக ரீதியா அவர் சிஎம் ஆகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவருடைய ஜாதக பிரகாரங்க அவருடைய டாப்பஸ்ட் பீக்ல இருக்கிற இந்த எலெக்ஷன் நடந்துச்சு. தொழில் ஸ்தானத்தில் இப்போ சூரியன் உச்சம், லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி. இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ எடப்பாடி அவர்களுக்கு எப்படி இருக்கு சார்? எடப்பாடி என்ன வெரி குட் ஹோரோஸ்கோப் சார். அவர் ஜாதகத்துல ஸ்டாலின் ஐயா விட உதயநிதி தம்பியை விட இவர் ஜாதகம் நல்ல ஜாதகம். இப்போ அட் பிரசன்ட் யோக ஜாதகம் தான். ஆனா அவருடைய அன்பார்ச்சுனேட்லி ஐம் சேயிங் விஜய் சாருடைய ஜாதகம் அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி, எல்லாத்தையும் தூக்கி வீசக்கூடிய சுனாமி தான் விஜய் சாருடைய ஜாதகம். அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு எப்படி இருக்கு சார்? ஏன்னா இது வரைக்கும் 15 வருஷமா அவர் எலெக்ஷன்ல நின்றுட்டாரு. இது 4வது முறையா நிக்கிறாரு சார். அவர் ஜாதகத்துல சிஎம் ஆகிற யோகம் இல்லை சார். கூட்டணி வச்சு கூட எனக்கு அவர் யார் கூட சேர்ந்தாலும் யாருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ சிஎம் ஸ்டாலின் அவருக்கு எப்படி இருக்கு? 5ஆம் வீட்டில் ராகு இருந்தா மரியாதை கேடு. அப்ப 5ஆம் வீட்டில் இருக்கிற ராகு புத்தி நடத்துறான். இப்ப வானத்தில் ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறான். ஏதோ ஒரு உடல் வலி, உள்ள வலி, நட்பு துரோகம், ஏதோ ஒரு துரோகத்தை அவர் சந்திக்க போறார். மே மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் வெஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு பெரிய அடி, பெரிய வலி அவருடைய உடம்புக்கும் மனதுக்கும் விழுகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாங்களே சார், மே 4 வந்து அக்னி நட்சத்திரம் இருக்குது. அதனால உதயசூரியன் திரும்ப ஜெயிக்குன்ற உதயநிதி ஓகே சார். ஏன்னா அவர் சனி திசை சூரியன் வீட்டில் இருக்கார் சார். 9ஆம் வீட்டில் சூரியன், அது ஒரு பித்திரு தோஷம். அவங்க அப்பாவுடைய ஆஜில நடந்த ஏதோ ஒரு தவறுகளுக்கு ஒரு தண்டனையாக அவர் இப்போ தோப்பாரு அப்படி மாதிரி வருது. இது சிஎம்மா இருக்காரு, அவர் எம்எல்ஏ தான் ஆவாருன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, அது ஐ எம் ஷூர். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 2026 வந்து விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா சிஎம் ஆவாருன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க பேசியிருந்தீங்க. கண்டிப்பா ஆவாருன்னு நம்பிக்கை இருக்கு? கண்டிப்பா 5000%. ஜாதக ரீதியா சொல்றீங்க? ஆமா, அஸ்ட்ராலஜில சொல்றேன். நான் பிராக்டிகலாக பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அஸ்ட்ராலஜில பார்க்கறது இட்ஸ் அ தியரி. அக்கார்டிங் டு த தியரி பிராக்டிகலாக பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5% எக்ஸ்ட்ரா வந்து நான் அப்படின்னு சொல்ல, ஆனால் 20 லட்சம் பேர் வெளியிலேருந்து வருவாங்கன்னு நான் சொன்னேன். அது இப்போ வந்திருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் ஒரு பயம் இல்லாமல் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிப்போங்க நம்பிக்கையை நான் என்னை சுற்றி இருக்க ஜனங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன், தலைவருக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு மனத்தெளிவு எங்களுக்குலாம் இருந்துச்சு. நாங்கள் இதை நோக்கி பயணம் பண்ணுறோம், கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தி நம்ம நடந்துடலாம் அப்படிங்கிற பொழுது கடைசி 15 நாள் பாருங்கள், அந்த கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தியில் அது ஒரு கேட் வாக்கும்பாங்க, அல்லது கேக் வாக்கும்பாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. எளிதாக எங்கள் இலக்கை நாங்கள் அடைஞ்சிட்டோம் ஆல்ரெடி. ஜாதக ரீதியாக விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்குது சார்? அவரோட ஜாதக ரீதியாக அவர் சிஎம் ஆகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு சார். இப்போ எப்படின்னா அவரை டீமெரிட் பண்ணுற மாதிரியோ, அவரை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியோ, விஜய் சார் வந்து 18% ஓட்டு வாங்குவார் அல்லது 15% வாங்குவார், 8% ஆரம்பித்தாங்க. ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்துங்க இவர் 8% வாங்குவார், 10%, அப்புறம் பக்கத்தில் போக 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 அப்படியே அது கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு 18%. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவரும் சீமானம் சேர்ந்து ஒரு 30% வாங்குவார். கேட்டால் அவர் ஜாதகத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்குது, நீசபங்க ராஜயோகம் இருக்குது சார். அவர் பிறந்த அந்த 22 ஜூன் அந்த டைமில் 21ஆம் தேதி, 22, 21 3 தேதிகள்லையுமே அந்த சந்திரமங்கல யோகங்கிறது இருந்திருக்கும். அந்த நீசபங்க ராஜயோகங்கிறது 2.25 நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த 2.25 நாளில் குறிப்பிட்ட 13 நிமிஷத்தில் பிறந்தா தான் இவர் வந்து கடக லக்னம், நவாம்சத்தில் என்ன லக்னங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்துங்க எவ்ரி 30 மினிட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு கணக்கு. ஒவ்வொரு 13 நிமிஷத்துக்கும் என்ன ஜாதகம் மாறிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு மொத்தமாக ஒரு பொதுப்பலன் பேசிட்டு இருக்க. வானத்தில் கிரகம் மாறுறது. கடகராசியில் உலக பாப்புலேஷனில் 70 கோடி பேர் இருக்கான். 70 கோடி பேருக்கு ஒரு பொதுப்பலனை சொல்லிக்கிட்டு அவர் மெயின் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு மக்களுடைய மனதையே உடைச்சிட்டு இருக்கிறான். இது சந்திரமங்கல யோகம் மேக்ஸிமம் வந்து சீமானும் இவரும் சேர்ந்து 30% வாங்க. ஏங்க எப்படி வம்பா இருக்குது? ஒரு காஃபி டீயும் கலந்து என்ன மாதிரி டேஸ்ட் வரும்னு சொல்கிற மாதிரி இருக்காது இல்லையா? இவர் வேறு அவர் வேறு. அப்போ இவருக்கு 18% அவர் எந்த கால்குலேஷன் சொன்னார் எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க. அதாவது அவர் ஜாதகத்தில் சுக்கிர திசை, அவர் ஜாதகத்தில் ராகு பக்தி, அவர் ஜாதகத்தில் இப்போ செவ்வாய் அந்தரம். இந்த ராகு புத்தி முடியுதுங்க 24 ஏப்ரலில். 23 ஏப்ரலில் எலெக்ஷன் நடக்குது. ஆக்சுவலி பை காட்ஸ் கிரேஸுங்க. ஸோ ஒரு நாளைக்கு முன்னால் ஒரு யுத்த வாழ்க்கை, ஒரு போராட்ட வாழ்க்கை, ஒரு புகழ் மிகுந்த வாழ்க்கை, ஒரு அலைச்சலுக்குரிய ஒரு வாழ்க்கை, ஒரு கிரேட்டஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைமுங்க. அது பிப்ரவரி 19 டு ஏப்ரல் 24 அது ஒரு பீக்குக்கு போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள், பிப்ரவரி 19 டு ஏப்ரல் 24 அவர் அழகாக மேலே வந்திருக்கார். அவருக்கு விசில் சிம்பல் கிடச்சது, அது மாதிரி அவர் எடுத்துகிட்டு போனது. அப்போ எல்லாமே ஒன்றும் வேண்டாம், 16, 17, 18 மட்டும் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. அதை கூட அவர் அழகாக அப்படியே எடுத்துகிட்டு 3 நாள் தானே. இப்போ வேகமாக போகிற ஒரு காருங்க குண்டுங்குழியில் அப்படியே கடந்து போயிடும். அதுமாதிரி அவர் கடந்து வந்துட்டார். ஸோ அவருடைய ஜாதக பிரகாரங்க அவருடைய டாப்பஸ்ட் பீக்கில் இருக்கிற இந்த எலெக்ஷன் நடந்துச்சு. இப்போ வானத்தில் கூட பார்த்துனாங்க இவருக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் இப்போ சூரியன் உச்சம்,
கவுண்டிங் சாரி ஓட்டு போடுற போது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் உச்சம், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி. இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ வானத்தில் கிரகம் இவர் சுக்கிர திசையில் இருக்கிறாருன்னா லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி. அதே மாதிரி இவருடைய தனகுடும்பக்காரங்க தொழில் ஸ்தானத்தில் சூரியன் அரசாங்கம், அரசாங்க கிரகம் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி. இது பெஸ்ட் டெஸ்ட்டு. இது அப்படியே நீங்கள் எடப்பாடி அண்ணனுக்கு வரைங்கன்னு வச்சுங்க, அவருக்கு 7ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும். அப்போது அது ஒரு வகையான கலஸ்தர தோஷம், அது ஒரு மாரக தோஷம். அந்த டைமில் பொதுமக்கள்கிட்ட ஒரு வழி அப்படின்னு வருது. இதே சிஎம் சாருக்கு போனீங்கன்னாங்க 8ஆம் வீட்டில் அஷ்டமச்சனி அஷ்டம செவ்வாய், அது ஏதோ ஒரு பெரிய பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய அடி அப்படின்னு வருது. விஜய் அவர்களை பத்தி பேசணும்னா இதே நிறைய ஆஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு 26ல வாய்ப்பு இல்லை, 31ல வேணா வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அது சொல்றாங்க. அதுக்கான காரணங்களே அவர் சொல்கிறதில்ல. இப்போ நான் சொல்கிற மாதிரிங்க, இன்ன திசை இன்ன புத்தி இன்ன அந்தரம். நீங்கள் வேணால் இந்த கால் இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். 2021 ஸ்டாலின் சார் வந்துங்க சனி திசை சூரியன் புத்தியில் குரு அந்தரம் நடந்துச்சு. அப்போ சனி திசை சூரியன் புத்தி குரு அந்தரத்தில் ஒரு சிஎம் ஆயிடுவார்னு ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை இதில் நம்ம கொடநாடு எஸ்டேட்டில் போயிங்க தோட்டத்தில் போய் அந்த வீடியோ போட்டேன். அதே தோட்டத்துக்குள்ள இருந்துங்க எடப்பாடி அண்ணன் ஜாதகத்தில் சனி திசை குரு புத்தி அனைமா ராகு அந்தரம் நினைக்கிறேன். இந்த அந்தரத்தில் இவரால் ஜெயிக்க முடியாது ஜாதக பிரகாரம் அப்படின்னு நான் போடுறேன். நான் சொல்கிறது அஸ்ட்ராலஜிக்கல், நாட் ஜென்ரல். இப்போ இப்போ இவங்க எடப்பாடி சொல்றதெல்லாம் அவர்களுக்கு எப்படி ஜென்ரலா. இருக்கு சார் இந்த எடப்பாடி எலெக்ஷன்ல அண்ணா அவருக்கு எப்படி வெரி குட் ஹோரோஸ்கோப் சார். Okay. அவர் ஜாதகத்தில் ஸ்டாலின் ஐயாவை விட உதயநிதி தம்பியை விட இவர் ஜாதகம் நல்ல ஜாதகம். இப்போ அட் ப்ரெசென்ட் யோக ஜாதகம் தான். ஆனால் அவருடைய அன்ஃபார்ச்சுனேட்லி ஐம் சேயிங் விஜய் சாருடைய ஜாதகம் அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி. அவங்க கண்ணோடத்து பார்த்தா இட்ஸ் அ டெரிபிள் ஹோரோஸ்கோப், அபாயமான ஜாதகம். ஆக்சுவலி யாரை வேணாலும் தூக்கி, சுனாமி வருது பெரிய கப்பலை தூக்கி வீசிடுது. ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சச கப்பல் யூஎஸ் போய் அங்கே நிற்க வச்சுருக்காங்க ஈரானில். அந்த போர்க்கப்பலே சுனாமிக்கு முன்னால் போய் நின்றுச்சுன்னா அப்படி தூக்கி அள்ளி வீசிடும். அந்த மாதிரிங்க எல்லாத்தையும் தூக்கி வீசக்கூடிய சுனாமி தான் விஜய் சாருடைய ஜாதகம். ஓகே. அப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி இருக்கு? அவர் டைம் சரியில்லை சார். அஷ்டம சனி அஷ்டம செவ்வாய் அதில் சனி திசை. அவருக்கு ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் ராகு புத்தி, அது ஒரு வகையான ஒரு மரியாதை கேடு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். 5ஆம் வீட்டில் ராகு இருந்தால் மரியாதை கேடு. அப்போ 5ஆம் வீட்டில் இருக்கிற ராகு புத்தி நடத்துகிறான். இப்போ வானத்தில் ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறான். ஏதோ ஒரு உடல் வலி, உள்ள வலி, நட்பு துரோகம், ஏதோ ஒரு துரோகத்தையும் அவர் சந்திக்க போகிறார். ஆக்சுவலி எனக்கு தோணுது அவர் பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் அவருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தவறான ஒரு ஃபேஸை அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக உண்மையான கிரவுண்ட் என்னன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தா அவர் ப்ரிப்பேர் ஆகி இந்த கேம் ஆடிருப்பாருன்னு எனக்கு தோணும். ஆமாம், அவர் ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். நீங்கள் ஸ்டாலின் ஐயா ஒரு எக்ஸ்ட்ராடினரி அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஏன்னா 2ஆம் வீட்டில் சனி உச்சம், ஜாதகம் நல்ல யோக ஜாதகம். இன்றைக்கி அவருக்கு டைம் சரியில்லை. லாஸ்ட் ஒரு 1.5 இயரா அட் த எண்டு லாஸ்ட் இயர் டிசம்பர்ல இன்னும் பேட் டைம் போயிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதத்தில் மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வெஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் போயிட்டுருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்குங்க சனியும் செவ்வாயும் அவருடைய 8ஆம் வீட்டில் ஆயுள் ஸ்தானத்தில், அதாவது ஒரு பெரிய அடி, பெரிய வலி அவருடைய உடம்புக்கும் மனதுக்கும் விழுகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாங்களே சார், மே 4 அக்னி நட்சத்திரம் இருக்குது, அதனால உதயசூரியன் திரும்ப ஜெயிக்கும்ன்ற மாதிரி அது விஷயங்களை சும்மா சொல்றாங்க அதெல்லாம் சார். சும்மா சென்டிமெண்டலாக ஏதாச்சும் ஒன்று காக்கா உட்கார பணம் பரவலாகிற மாதிரி ஏதாச்சும் அவங்களா பேசிக்கிற விஷயங்கள். இப்போ சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஏழைங்களுக்கு சொல்லுவாங்க சிறுதுளி பெருவெள்ளம். விஜய் அவர்கள் கூட அதை பத்தி பேசியிருந்தாரு. அக்னி நட்சத்திரம்னா ஆமாம், அது சூரியன் உச்சம். அவர் ஜாதகத்தில் தொழில்ஸ்தானத்தில் சூரியன் உச்சம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றிகரமான ஒரு நாள். 30 ஏப்ரல்லேருந்து சூரியன் புதன் சேர்க்கை எங்களுடைய தொழில்ஸ்தானத்தில் அரசாங்க பதவியில் அந்த சூரியன் புதனும் சார உட்கார வச்சுருவான். இதே நம்ம எடப்பாடி அண்ணன் ஜாதகத்தில் சூரியன் புதன் பார்த்தனாங்க அவருக்கு 8ஆம் வீட்டில், அவர் புதன் திசை சுக்கிரபுத்தியில் இருக்கார், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. இதே ஸ்டாலின் ஐயா ஜாதகத்தில் சனி திசை ராகுபுத்திங்கிறனால அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. உதயநிதி அதுதான். அவர்களுக்கு எப்படி இருக்கு? உதயநிதி இஸ் ஓகே சார், ஹி கேன் பி அன் எம்எல்ஏன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி ஓ, எம்எல்ஏ தான் அவர். எம்எல்ஏ தான் அதற்கான வாய்ப்பு அந்த ஜாதகத்தில். ஏன்னா அவர் சனி திசை சூரியன் புத்தியில் இருக்கார் சார். 9ஆம் வீட்டில் சூரியன், அது ஒரு வகையான பித்திரு தோஷம். அவங்க அப்பாவுடைய ஆஜில் நடந்த ஏதோ ஒரு தவறுகளுக்கு ஒரு தண்டனையாக அவர் இப்போ தோப்பார் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ நம்ம பெரியவங்க ஒரு தப்பு பண்ணிடுறாங்க, இப்போ எனக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டான், நீ நாசமாக போட, நீ அனுபவிப்பிறான்னு அவர் சாபம் கொடுக்குன்னு வச்சுங்க, உண்மையாலுமே அது பழிக்கும். அது மாதிரி அவங்க தாத்தாவோ கொள்ளுப்பாட்டனாரோ அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு கர்ஷ் இருக்கும், அது இப்போ ஒரு பாதிக்கலாங்கிற மாதிரி அது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். இன்னொரு ஐடியா, 9ஆம் வீட்டில் சூரியன் 6 இருக்கனாலங்க ஒரு தோல்விக்கு இடையில சின்ன சந்தோஷம், அதுதான் சாத்தியம் அவர் ஜாதக பிரகாரம். ஏன்னா ஸோ இது டெபுட்டி சிஎம்மா இருக்காரு, அவர் எம்எல்ஏ தான் ஆவாருன்னு சொல்றீங்க. ஆமாம் ஆமாம், அது ஐம் ஷூருங்க, அஸ்ட்ராலஜி இஸ் ஷூர் சார். ஜெயலலிதா அம்மா 2016 நீங்கள் இதை எடிட் பண்ணாமல் போடுங்க, 2016 அவங்கள பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதிக்கு நான் கான்டாக்ட் பண்ணுறேன். இந்த எலெக்ஷனில் நம்ம தோத்தரலாங்க, ஏன்னா உங்கள் ஜாதக பிரகாரம் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா கெட்ட நேரத்தில் இருக்கிறீங்க, ஜெயிக்கிறது எகென்ஸ்ட் நேச்சர்.
ஜெயிச்சிட்டிங்கன்னா எகென்ஸ்ட் நேச்சர். அதனால் நியாயமான எலெக்ஷனாக எடுத்துகிட்டு போங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்துடாதீங்க, பவரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, என்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் எலெக்ஷனோ அதுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிற பொழுதுங்க அங்கே இருக்கிற யாரும் அதுக்கு ஒத்துக்கலை. ஆக்சுவலி சம்கம் இப்போ 144 போட்டு என்னமோ பண்ணாங்க, நிறைய நிகழ்ச்சி நடந்துச்சுங்க. எகென்ஸ்ட் நேச்சராக அம்மா ஜெயிச்சாங்க. அப்போ என்ன சொன்னாங்க சார், அடுத்த வருஷம் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஜெயலலிதா மாட்ட சொல்கிறேன். சொன்னீங்க இதை வந்து வைஸ் பிரசிடென்ட் இன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காருங்க சார், அவர்கிட்ட சொன்னேன். ஈரோடு முஸ்தாமன்ட்ட நான் சொன்னேன். நம்ம ஜெகத் இல்லை, நம்ம சைதி ஜுர்சாமன்ட்ட சொன்னேன். நான் வந்து ஐசரி கணேசன் சொல்லியிருக்கேன். ஒரு 500,000 பேர்த்து சொல்லியிருக்கேன். அம்மா வந்து பிஃபோர் பர்த்டே இறந்து போயிடுவாங்க. அதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? அவங்களுக்கு வந்து என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவை நான் ரீச் பண்ணல. இதை நான் இந்த தகவலை சொன்னது சசிகலா மாட்டியும் இளவரசி மாட்டியும் அந்த விவேக்குங்கிற தம்பிட்டையும் தான். சசிகலா அம்மா என்ன சொன்னாங்க? அதான் அவங்கெல்லாம் இதை சீரியஸாக எடுத்துக்கல. என்ன காரணம், அது ஏதோ ஒரு வைத்தியத்தில் சரி பண்ணிக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. ஓகே, அவங்களும் ஜாதகம் பார்ப்பாங்க இல்லையா? பார்ப்பாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்ப்பாங்க. இப்போ நானெல்லாம் சார் வரைக்கும் ஜாதகம் பார்ப்பாங்கன்னு சொல்றேன். அம்மா கூட இருந்த வரைக்கும் சார், நான் யாராச்சும் ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்து இவங்க நல்லவங்க, நீங்கள் சீட்டு கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. நானும் பொய் சொல்லாமல் கொடுப்பேன். அப்புறம் அம்மா விட்டு நான் 2007 வந்துட்டேன். நான் டெல்லி மூவ் ஆகிட்டேன். அது மாதிரி வேறு யாராச்சும் இருந்திருப்பாங்க, வேறு யாராச்சும் பார்த்துருப்பாங்க. அது சரியாக பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய தோல்வியை அம்மா சந்திச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்னது அவர் ஏன் சொல்லலை, வேறு அஸ்ட்ராலஜர் அன்றைக்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அம்மா கூட, அவர் சொல்லியிருக்கோம். நான் சொன்னேன் இல்லாதையே, அது நடந்துச்சலங்க. ஏன் துர்காமாவுக்கு அது தெரியும். இதை நான் துர்காமாட்டே சொல்லியிருக்கேன். ஸ்டாலின் சாருடைய சிஎம்னுடைய ஒய்ஃப்கிட்ட அதை சொல்லியிருக்கேன். அதாவது ஜெயலலிதா அம்மா இந்த ட்ரிப்பு ஜெயிச்சாங்கன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. ஓகே, ஆனால் அதே மாதிரி தான் சார் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடந்தது. தொடர்ந்து ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா சார், அது தொடர் வெற்றி. நீங்கள் 77லேருந்துங்க 88 வரைக்குமான எல்லா எலெக்ஷன்லேயும் அவர் ஜெயிக்கிறார். அந்த தசாபத்தி அப்பண்டோட போனால் கூட அது ஒரு ராட்சச அதிர்ஷ்ட ஜாதகம், கிட்டத்தட்ட விஜய் சார் ஜாதகம் மாதிரி. இனி விஜய் சார் யாரும் தோக்க முடியாது. விஜய் சார் இனிமேல் என்றைக்கும் தோக்க மாட்டார். அடுத்த ஒரு 40-50 வருஷத்துக்கு அவரு தான் கால முடிவு வரைக்கும். இந்த ட்ரெண்ட் ஓவருங்க, டிஎம்கே டிஎம்கேங்கிற ட்ரெண்ட் ஓவர். அவ்வளோ கான்ஃபிடன்ட். ஆமாம் சார், அடுத்த எலெக்ஷன் 2031 எனக்கு தோணுது டிஎம்கே டிஎம்கே 2 அலைன்ஸ் போட்டு கூட எங்களை எதுக்கலாம். அடுத்த எலெக்ஷனில் இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் என்ன நடக்குது, வெஸ்ட் பெங்காலில் நான் காலேஜ் படிக்கிற போது, நான் 80s இருக்கிற என்ன இருந்துச்சு, அங்கே ஜோதி பாசன் ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர், தொடர்ந்து அனைமே 15 வருஷமோ 20 வருஷமோ. அப்போ யாராச்சும் ஒருத்தர் கற்பனை பண்ணிப்பானா சார் வேறு கட்சி ஆட்சிக்கு வருன்னு? இப்போ அந்த கம்யூனிஸ்ட் எங்கே இருக்குது, இப்போ அந்த காங்கிரஸ் எங்கே போச்சு? இப்போ பிஜேபி வெர்சஸுங்க வந்தாங்க. இப்போ அதே மாதிரி இந்த ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறதெல்லாம் மாறிங்க. இனிமேல் டிவிகே வெர்சஸ் சம் அதர் பார்ட்டியாக இருக்கலாம், அல்லது டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேவாக இருக்கலாம். கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு பெரிய ஒரு கிளைமேட் சேஞ்ச் மாதிரி சார். இந்த பஞ்சாங்கம் 60 வருஷத்துக்கு ஒரு மணிக்கு சார் ஒரு இயர் சர்க்கிள் மாறுது. 60 வருஷத்துக்கு ஒரு மணி பஞ்சாங்கம் வரும். இப்போ நான் வந்து குரோதி வருஷம் பிறந்தவன் 64. 2024 அதே குரோதி வருஷம் வந்துச்சு. அது மாதிரி எவ்ரி 60 இயர்ஸ் ஒரு ரெவல்யூஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு நாங்களாம் நம்புகிறோம் அஸ்ட்ராலஜி. அதே மாதிரி சார் 67 வந்த டிஎம்கே 2027க்கு பிறகு அது சைக்கிள் மாறிச்சு. ஓகே, அதே மாதிரி டிஎம்கேக்கும் ஒரு சைக்கிள் சொல்கிறாங்க இல்லையா சார், தொடர்ந்து அவங்க வின் பண்ணதே இல்லை, அதனால் இந்த வாட்டி மாற்றம் வரும்ன்ற மாதிரி விஷயங்களும் பேசுகிறாங்க. இல்லை, அது வாய்ப்பே இல்லை சார். இப்போது நான் உறுதியாக அஸ்ட்ராலஜி நம்புகிறேன், ஆன்மீகத்தை நம்புகிறேன். ஆனால் கண்மூடித்தனமாக நம்புறதில்லை. நான் இந்த கடவுள் நம்புறது கூட நீங்கள் நம்புறதுனால அது நடக்குது. நீங்கள் கடவுள் நம்பலை ஆனால் கோயில் போய் சாமி கும்பிட்றீங்க, நடக்காது. நீங்கள் தன்னம்பிக்கைங்கிறது சார் ஒரு கல் மாதிரி, உங்களுடைய ப்ரேயருங்கிறது ஒரு பிளேட்டு மாதிரி. அந்த பிளேட்டை கல்லோட சேர்த்து கட்டி விட்டுட்டிங்கன்னா அது ஆள் மனதுக்கு போய் அடிவாரத்தை போய் சேர்ந்துடும். ஒரு கடலில் தூக்கி போடுறீங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல் பண்ணால் கீழே போகும். அந்த மாதிரிங்க நம்பி அப்ரோச் பண்ணால் தான் கடவுள் பழிக்கும். எனக்கு மற்றபடி எனக்கு கடவுள் நம்பிக்கை. அந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்கன்னா இதெல்லாம் சுத்த ஹம்பக், சும்மா ஜனங்களை நம்புவதற்காக ஏதோ கொஞ்ச நாளைக்கு கடைசிக்கு அந்த காலையில் எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் இவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ கூட மெயின் மீடியாலேயோ மற்றதுலையோ ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அவங்க போல்டாக எதுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு இந்த ட்ரெண்டு தெரிஞ்சிருக்கு. நான் போலீஸ் ஆஃபீஸில் நிறைய பேர்த்துட்டு பழகிறேன், நிறைய ஐஜி பீப்புளோட நான் நிறைய பழகிறேன். அவங்கெல்லாம் மென்டலி தே ப்ரிப்பேர்டு அபவுட் த எலெக்ஷன் சேஞ்சை. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறது அவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அதே அஃபீஸியல் வெளியில் சொல்கிறது இல்லையே, அதே அஃபீஸியல் வெளியில் பேசுகிறது இல்லை. அஃபீஷியல்ஸுக்கு தெரியும் சார் நாங்கள் ஜெயிக்க போகிறோம்ட்டு. ஓகே, அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு எப்படி இருக்குது சார்? ஏன்னா இது வரைக்கும் 15 வருஷமாக அவர் எலெக்ஷனில் நின்றுட்டார், இது 4வது முறையாக நிற்கிறாரு சார். அவர் ஜாதகத்தில் சிஎம் ஆகிற யோகம் இல்லை சார். 2003 வருஷங்க சசிகலா மட்டும் நான் சொன்னேன். அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருமே பெருசாக வந்துட மாட்டாங்க. ஆனால் சசிகலாமா என்னை பொறுத்தவங்க இஸ் எ கிரேட் பர்சன். ஒரு பொலிட்டிக்கலாக அவங்க நிறைய பேர்த்த வளர்த்து விட்டாங்க. இந்த கட்சி நன்றாக இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். ஆனால் ஏதோ ஒரு மூலையில் நான் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், ஜெயலலிதா மாட்டேன், இந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் பதவிக்கு வரமாட்டாங்கன்னு எனக்கு தோணுது.
அவங்க ஜாதக அமைப்பில் அது இல்லை. ஏன்னா இப்போ அவங்களும் தனியா நிக்கிறாங்க. இப்போ நிற்கிறாங்க. ஆனால் அவங்க பாருங்க, ஒரு பொதுச்செயலாளர் செலக்ட் ஆகியும் கூட அவங்க சிஎம் ஆக முடியல. எம்எல்ஏஸ்லாம் 2016 வந்து எம்எல்ஏஸ்லாம் 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு எல்லா எம்எல்ஏஸும் சேர்ந்து இவங்க தான் எங்களுடைய எம்எல்ஏ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்கிறது கூட கவர்னர் பதவி ஏற்று வைக்கல. ஊட்டிலேருந்து நேராக பாம்பேலேருந்து டெல்லி போயிட்டார். குறுக்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. அது விதியில் இல்லை. அந்த மாதிரி சார் நம்ம சீமானுடைய ஜாதகத்தில் தலைவிதியில் அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு இல்லை சார். கூட்டணி வச்சு கூட எனக்கு அவர் யார் கூட சேர்ந்தாலும் யாருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. வேணா யாராச்சும் ஒருத்தர் கூட்டணி சேர்ந்துங்க ஏதாச்சும் மந்திரி பதவிக்கு தான் அவர் அனுபவிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அது அவருடைய சௌரியம், தனிமனித தன்மை. பஞ்சாங்க ரீதியா இந்த 2026 எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ராடனரியாக எபோவ் 50 to 55% மேலே ஓட்டு வாங்கிங்க எங்களுடைய தலைவர் விஜய் சார் வந்துங்க சிஎம்மாக பதவி ஏற்றுக்குவார். 7ஆம் தேதி பதவி ஏற்றுக்குவார். கண்டிப்பா சார், பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். அரசியல் ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.